கருப்பை புற்றுநோயானது பெண்களில் மிகவும் பொதுவான வகைகளில் ஒன்றாகும். அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் நோயை திறம்பட குணப்படுத்த முடியும். கருப்பை புற்றுநோய் பெண்களுக்கு மிகவும் பொதுவான நோய்களில் ஒன்றாகும். சமீபத்திய ஆண்டுகளில் நோயாளிகளின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்து வருகிறது. அடிப்படையில் கருப்பை உயிரணுக்களின் வளர்ச்சி ஆரோக்கியமான உடல் செல்களை அழிக்க உடலை ஆக்கிரமிக்கிறது. உடலில் ஒரு கட்டி அல்லது கட்டி எப்படி அல்லது ஏன் உருவாகிறது என்பதற்கு எந்த குறிப்பிட்ட காரணமும் இல்லை. மாதவிடாய் நின்ற பெண்களில் இது மிகவும் பொதுவானது, ஆனால் இளம்பெண்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்க இது ஒரு தடையாக இருக்கலாம். இந்த புற்றுநோய் மற்ற சில நோய்களின் அறிகுறிகளையே கொண்டுள்ளது. எனவே பலர் உடனடியாக அதை கவனிக்க மாட்டார்கள். எனவேதான் இது சைலண்ட் கில்லர் என அழைக்கப்படுகிறது. இந்த நோய்க்கு வயது ஒரு முக்கிய காரணியாகும். பொதுவாக 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இந்நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த நோய் மாதவிடாய் நின்றவுடன் ஏற்படுகிறது. பாரம்பரியமும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் ஆரம்பகால மெனோபாஸ் அல்லது தாமதமான மெனோபாஸ் பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும். அறிகுறிகள் என்ன? கருப்பை புற்றுநோய் என்பது ஆரம்பத்தில் பல அறிகுறிகளை காட்டாத ஒரு நோயாகும். முக்கிய அறிகுறிகளில் ஒன்று வயிற்று அசௌகரியம். எப்பொழுதும் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற எண்ணம், சிறுநீர் கழித்த பிறகு மீண்டும் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் போன்றவை இதன் அறிகுறிகளாகும். அதீத சோர்வு, மாதவிடாய் மாற்றங்கள், உடல் உறவின் போது வலி போன்றவை இதன் அறிகுறிகளாகும். முதுகுவலியும் இந்த நோயின் முக்கிய அறிகுறியாகும். நோயை எவ்வாறு கண்டறிவது? நோயை கண்டறிய பல வகையான சோதனைகள் இருந்தாலும் உடனடியாக கண்டறிய முடியாது. இந்த நோயை முன்கூட்டியே கண்டறிவதற்கான பயனுள்ள பரிசோதனைகள் எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்த நோயை ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு நடத்தினால் மட்டுமே கண்டறிய முடியும். இடுப்பு USG, MRI மற்றும் CT ஸ்கேன் உள்ளிட்ட இமேஜிங் சோதனைகள் நோயை கண்டறிய முடியும்.